ஃபுல்லா ஆஃப் ரோடா இருக்குங்க. ஆனா வழி பாருங்களேன், ரோடு மட்டும் தான் சரியில்லை, மற்றபடி இந்த வியூ எல்லாமே சுத்தி பாக்குறதுல பயங்கரமா இருக்குங்க. இங்க பாத்தீங்களா, மேலேயே விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வாழைத்தோப்புலாம் இருக்குங்க. ஆனா தண்ணி தான் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வறண்ட போன மாதிரி இருக்கு. பா ஆனால் போகிற வழியில் ஒவ்வொரு இடம் அப்படியே பார்க்குறதுக்கு நமக்கு உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கீழே வேறு என்னென்னு தெரியல, இது தண்ணிலாம் இருக்குது, டேமா என்னன்னு தெரியல. கீழேங்கெல்லாம் நிறைய ஊர், அங்கே பாருங்க, அங்கங்கே மலை. சூப்பராக இருக்குங்க. காய்ஸ், ஜவ்வாது ஹில்ஸ்ல பார்த்தீங்கன்னா 18, 19ங்க சாட்டர்டே அண்ட் நாளைக்கு சண்டே 2 நாள் பார்த்தீங்கன்னா இது கோடை திருவிழான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாமளும் போனதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வழி திருப்பத்தூர்ல தான் கூகுள் வழி காமிச்சுது. இன்னொரு வழி இங்கே திருவண்ணாமலை கிட்ட சிங்காரப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க, திருவண்ணாமலை பக்கம் முன்னாடியே. அந்த வழியாகவும் போகலான்னு சொல்லிட்டு காமிச்சுது. சரி, கிலோமீட்டர் எது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் கம்மியாக காமிச்சுது. சரின்னு சொல்லிட்டு இதை ப்ரிஃபர் பண்ணி வந்துட்டாங்க. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது ரோடு முன்னாடி நல்லா தான் இருந்திருக்கு, இப்போ பயங்கரமா டேமேஜ் ஆகி ஃபுல்லா ஆஃப் ரோடா இருக்குங்க. ஆனா வழி பாருங்களேன், ரோடு மட்டும் தான் சரியில்லை, மற்றபடி இந்த வியூ எல்லாமே சுத்தி பாக்குறதுல பயங்கரமா இருக்குங்க. இந்த வழியில போனா கண்டிப்பா டயர் ஆல்ரெடி மோசமா தான நிலைமையில தான் இருக்கு, இன்னும் கண்டாயிருங்க. ஆனா பாருங்க, ஃபுல்லா பெருசா மழை எல்லாம் இது பெய்யாதனால அப்படியே ஒரு மாதிரி இதா இருக்குங்க, ட்ரையான மாதிரியே ஒரு இதா இருக்கு காடு. ஃபுல்லா மழைலாம் பெஞ்சதுன்னா ஃபுல்லா பயங்கர கிரீனஸா பார்க்க சூப்பரா இருக்குங்க. இதுல நிறைய வண்டிகளும் வந்துட்டு தாங்க இருக்கு, டூ வீலர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பின்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு லாரிங்க ஃபுல்லா சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. வளைவே நல்லா இருக்கு, நிறைய வண்டி போயிட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க, ஐயோ பா, ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த மேல வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. கீழே வந்த வரைக்கும் ஓரளவுக்கு வெயில் தெரிஞ்சுது, இங்க மேல வந்ததுக்கு வெயிலும் தெரியல, ஓரளவுக்கு நல்லா மேகமூட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. கிளைமேட்டும் நல்லா சில்லா இருக்குங்க. ஆனா இந்த ஆஃப் ரோடு மட்டும் இன்னும் தெரியலைங்க நமக்கு, அங்கிருந்து ரொம்ப தூரம் இப்படியேதாங்க இருக்கு. ஆனா வியூ ஒண்ணு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஃபயர் இது நடந்திருக்கு போலங்க, இங்க ஃபுல்லா நிறைய அங்கங்க வர வழியில அங்கங்க எரிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த காடுல எது எப்பயாச்சும் தீ விபத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்லைங்க, நான் கூட எங்கடா ஃபுல்லாவே ஆஃப் ரோடாவே போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல ரோட வந்துருச்சுங்க. இங்க பாருங்க, வியூ காமிங்க, ஃபுல்லா அந்த இது அங்கங்க வீடுகளா இருக்குங்க. ஃபுல்லா அந்த நிலைமை இந்த லேண்ட்ஸ்லைட் ஆனா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி படிக்கட்டு படிக்கட்டு அந்த மாதிரி படிக்கட்டா இருக்குங்க நிலைமை. நல்லா காத்து சில்லுன்னு அடிக்குதுங்க, காத்து நல்லா அடிக்குது. இங்க பாத்தீங்களா, மேலேயே விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வாழைத்தோப்புலாம் இருக்குங்க. ஆனா தண்ணி தான் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வறண்ட போன மாதிரி இருக்கு. வேற எல்லாம் ஊர் பெரிய பெருசா கட்டினுங்கிறாங்க. வேற அழகா ஊருக்கு நடுவில் ஒரு கோயில் ஒண்ணு இருக்குங்க இந்த பக்கம். பாருங்க, ஃபுல்லா சுத்தி பாருங்க, ஃபுல்லா பா. ஆனால் போகிற வழியில் ஒவ்வொரு இடமும் அப்படியே பார்க்குறதுக்கு நமக்கு உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கீழே வேறு என்னென்னு தெரியல, இது தண்ணிலாம் இருக்குது, டேமா என்னன்னு தெரியல. கீழேங்கெல்லாம் நிறைய ஊர், அங்கே பாருங்க, அங்கங்கே மலை. சூப்பராக இருக்குங்க. நிறைய மலை இருக்குங்க அங்கங்கே சுற்றி சுற்றி, குட்டி குட்டி மலை. அங்கே பாருங்க எவ்வளோ மலை இருக்குது, எந்த மலை எங்கே போனேன்னே தெரியல கரெக்டாக. நல்லா பயங்கர டென்ஷன் காடாக இருக்குங்க கீழே பார்த்தா. அதை தாண்டி பாருங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக இது டேமா ஏரியான்னு தெரியல, தண்ணி இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க, அந்த இடத்துல நல்லா பயங்கர கிரீனிஷ், ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போறாங்க.